Good evening, all. Good evening, doctor. Good evening. Good evening. ஓகே, நம்ம செஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ரெண்டு ஸ்லைட் வந்துட்டு மாறி மாறி நான் வந்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இன்னைக்கு இந்த டாபிக் அண்டர்ஸ்டாண்டிங் யுவர் பாடி. ஆல்ரெடி சக்கி கிளாஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு ஒரு அவுட்லைன் இது மாதிரி இதுக்கு பற்றி கிடச்சிருக்கும். பட் நம்ம வந்துட்டு புதுசாக ஜாயின் பண்ணுறவங்களுக்காகவும் நம்ம இதை எடுத்துக்கலாம். ஓகே, நம்ம பாடி வந்துட்டு ஒரே ஒரு டேக்லைன் தான், பாடி ஹேஸ் இட்ஸ் ஓன் பவர் டு ஹீல் இட் செல்ஃப். எவ்வளோ பெரிய ட்ராமா வந்தாலும் பாடினால அதை வந்துட்டு ஹீல் பண்ணி வர முடியும். வாட் வி ஹாவ் டு டூ இஸ் டு சப்போர்ட் அவர் பாடி. ஓகே, இந்த செஷனில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னா அனட்டமிக்கல் அண்ட் ஆன்சியன் ஆஸ்பெக்ட்ஸ் ரெண்டுமே வந்துட்டு பார்க்க போகிறோம். பேசிக்ஸ் இது எல்லாமே. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் இதுதான் நடக்குது அப்படிங்கிறது நம்ம உடம்புல தெரிஞ்சுட்டு நம்ம அதுக்கு ரிலேட்டடாக ஒர்க் பண்ணலாம். இப்போ அனட்டமினா நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒரு யூட்ரஸ் இருக்குது, 2 ஓவரிஸ் இருக்குது, ஃபெலப்பியன் டியூப், சர்விக்ஸ், வெஜைனா எல்லா பார்ட்ஸ் இருக்குது. இதோட அவுட்லைன் வந்துட்டு நம்ம பார்த்துக்கலாம். அண்டு ஃபிசியாலாஜிக்கலாக பார்த்தோன்னா ஹார்மோன்ஸ், எந்தெந்த ஹார்மோன்ஸ் எந்த சைக்கிளில் எப்போ வந்து அதிகமாக தேவைப்படும், எந்தெந்த இடத்துல ப்ராப்ளம் வருது அப்படிங்கிறத பற்றியும் நம்ம பார்ப்போம். ஓகே, ஏன்ஷியன்ட் டாபிக்ஸ், அதாவது நம்மளோட ஓல்டு ஹெரிட்டேஜ் அதை வச்சு பார்க்குறோம் அப்படின்னா நம்ம பாடி பஞ்ச மகாபூதாஸால ஆனது. அதாவது நீர், நிலம், காற்று, நெருப்பு, ஆகாயம் இது எல்லாமே சேர்ந்தது தான், சேர்ந்து ஃபார்ம் ஆன இதுதான் இந்த யூனிவர்ஸே. இதனால தான் ஆயிருக்கு அப்படிங்கிறதும், இந்த யூனிவர்ஸ் மாதிரி தான் நம்ம உடம்பும். இந்த யூனிவர்ஸில் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் உயிரினங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, லிவிங் ஆர்கானிசம்ஸ். அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு பாடியுமே ஒரு யூனிவர்ஸ் தான். அதில் வெரைட்டிஸ் ஆஃப் மைக்ரோபயோம்ஸ் இருக்குது. மைக்ரோபயோம்ஸ் வந்துட்டு அதாவது மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் தட் லிவ்ஸ் ஆன் அவர் ஸ்கின், மியூக்கஸ், ஐஸ், நம்ம கட்டு, ஃபுல் பாடியிலையுமே. ஈவன் பிளட் வெசல் வைஸ் கூட நம்மளோட பிளட்ல கூட வந்துட்டு இந்த மைக்ரோபயோம்ஸோட காலனிஸ் வந்துட்டு இருக்கு. இந்த மைக்ரோபயோம்ஸை தான் அதையும் வந்துட்டு நம்ம யூனிவர்ஸ் கூட நம்ம லிங்க் பண்ணுவாங்க. இதை ஒரு டேக்லைனா எப்படி சொல்லுவாங்கன்னா, அண்டத்தில் உள்ளதே பிண்டம், பிண்டத்தில் உள்ளதே அண்டம், அண்டமும் பிண்டமும் ஒன்றே அறிந்துதான் பார்க்கும் பொழுதே அப்படிம்பாங்க. அண்டம்னா யூனிவர்ஸ், பிண்டம்னா நம்ம பாடி. அங்க இருக்கிறதா இங்கேயும் இருக்கு, நம்ம பாடியிலயும் இருக்கு, நம்ம பாடியில இருக்கிறதா யூனிவர்ஸ்லயும் இருக்கு, ரெண்டுமே ஒன்று தான் அப்படிங்கிறது தான் அவங்களோட ஒரு டேக்லைனா இருந்திருக்கு. ஓகே, இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு எப்படி சீசனல் சேஞ்சஸ் நம்ம யூனிவர்ஸில் நம்மளோட வெளியில் அவுட்டர் என்விரான்மெண்ட்டில் நடக்குது இல்லையா, மழை வருது, குளிர் வருது, வெயில் அதிகமாக அடிக்குது, இது மாதிரியான சீசனல் சேஞ்சஸ் நம்ம பாடியிலையும் நடக்கும். அந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி இது வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு அடுத்து அதை மூணா மூணா 4 நாளாக பிரித்து 4 மாதமாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் ஒரு நாள் கணக்கெடுத்து 3 மணி நேரமாக வச்சு அதுலேயும் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு காட்டும். ஈஸியாக புரியுற மாதிரி சொல்லணும்னா, காலையில் எந்திரிச்ச 6 மணிலேருந்து ஃபஸ்ட்டு சாமம், அதாவது 10 மணி வரைக்கும் 4 மணி நேரம் கபகாலம். அடுத்த 10 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் பித்த காலம். நல்லா உச்சி வெயிலா பகல் பொழுது பித்தம், சூடு. பித்தம்னா சூடை குறிக்கும், கபம்னா சில்னஸை குறிக்கும். தென் திரும்ப சாயந்தரம் ஐ மீன் ஆஃப்டர்நூன் 2 மணிலேருந்து நைட் ஈவினிங் 6 வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாத காலம். இதுல சில கான்ட்ரவர்சிஸ் இருக்கு, வாதம் கபமும் மாறி வச்சு கான்ட்ரவர்சிஸ் இருக்கு. பட் ப்ராக்டிஸ்ல, மெடிசன் ப்ராக்டிஸ்ல எல்லா ப்ராக்டிஸ்னர்ஸும் யூஸ் பண்றது இதா. சித்தா கான்செப்டும் சேம் தான், ஆயுர்வேதாவும் சேம் தான். ஓகேங்களா, யுனானியும் கிட்டத்தட்ட இதே தான் கான்செப்ட் சொல்றாங்க. மார்னிங் கபம், மத்தியானம் 10 to 2 பித்தம், 2 to 6 வாதம். இந்த இதில் ஒரு நாளோட சக்கரம். ஓகே, இது பகலில். ஓகே, நைட்டு டைம் பார்த்தீங்கன்னா நைட்டு டைமும் சேம் அதே மாதிரி தான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஓகே, இந்த 5 எலமெண்ட்ஸை வச்சும் இந்த 3 தோஷாஸை வச்சும் நம்ம பாடியை வந்துட்டு டிஃபைன் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ இந்த திரிதோஷாஸ் பற்றி சொன்னேன் இல்லைங்களா, ஒரு ஒரு அப்பா அம்மா 2 பேர் சேர்ந்து ஒரு கரு உருவாகுது இல்லைங்களா, அதில் எந்த கரு முட்டை, அதாவது ஓவம் இன்வால்வ் ஆகுது அப்படிங்கும்போது அந்த அம்மா
ப்ரெக்னென்ட் ஆயிட்டு அந்த ப்ரெக்னென்ட் ஆக போற அந்த சைக்கிள் இருக்கு அப்படின்னு நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்குவோம். அந்த ஓவம் ஓவமோட குவாலிட்டி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். 3 மந்த்ஸ் முன்னாடியே டிஃபைன் ஆயிடும். இதுதான் உனக்கான சத்து அப்படிங்கிறது. அதுக்காக வந்துட்டு இப்ப சாப்பிடுறது அத இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாதா அப்படின்னா, அப்படியெல்லாம் கிடையாது. இப்ப நீங்க சாப்பிடுறதும் அது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். அன்னைக்கு நாள் எப்படி இருந்தது? உங்க மூட் எப்படி இருந்தது? உங்களோட ஆக்டிவிட்டீஸ் டே டு டே லைஃப்ல நீங்க ஃபிசிக்கல் ஒர்க் எவ்வளோ குடுத்தீங்க? உங்க பாடி ஹீட்டா இருக்கா? இல்ல வந்துட்டு ரொம்ப சில்லுன்னு இருக்கா? இது எல்லாமே வந்துட்டு உங்களோட ஓவம இம்பாக்ட் பண்ணும். அதே மாரி தான் அப்பா அப்படி எடுக்கும்போது ஸ்பெர்ம் ஹெல்த்தையும் அவங்க சாப்பிட்ட சாப்பாடு, ஃபிசிக்கல் ஒர்க்கு, அன்னைக்கு அவங்களோட மந்தமா இருக்காங்களா? சுறுசுறுப்பா இருக்காங்களா? அவங்க பாடியோட ஹீட்டு இது எல்லாமே ஒரு ஸ்பெர்மோட அந்த நாள்ட்டதையும் வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். இந்த 2 ஓவம் அண்ட் ஸ்பெர்ம் சேர்ந்து ஃபார்ம் ஆகுற அந்த எம்ப்ரியோவுக்கு ஒரு தேகி அப்படி சொல்லிட்டு ஒரு இவ்ளோ பெர்சன்ட் உனக்கு வாதம், இவ்ளோ பெர்சன்ட் பித்தம், இவ்ளோ பெர்சன்ட் கபம்னு சொல்லிட்டு ஒண்ணு டிஃபைன் ஆயிடும். பொறக்கிற குழந்தை நம்ம பொறக்கும்போதே வந்துட்டு, உனக்கு இவ்ளோ வாதம், இவ்ளோ பித்தம், இவ்ளோ கபம் அப்படி சொல்லிட்டு, இது வந்து உன்னோட டிஃபைன்டு தேகம் அப்படி சொல்லி குடுத்துருவாங்க. தேகம் அப்படின்னா பாடி. தேகி அப்படின்னா, இந்த வாதப்பிரதம் எவ்ளோ எவ்ளோ சேர்ந்திருக்கு அப்படிங்கிறது. இத பேஸ் பண்ணி தான் அந்த குழந்தையோட ஹைட்டு, வெயிட்டு, ஸ்கின் கலரு, ஸ்கின் டெக்ஸ்சரு, ஆயிலி ஸ்கின்னா, ட்ரை ஸ்கின்னா, அவங்க பாடி நல்லா வெயிட்டா இருப்பாங்களா? ஒல்லியா இருப்பாங்களா? அவங்களோட மெட்டபாலிசம் ஸ்பீடு இது எல்லாவோட நார்மல்னு நம்ம ஒரு கிரைட்டீரியா வச்சிருக்கோம் இல்லையா? இது எல்லாமே இந்த வாதம் 10% பித்தம் எல்லாருக்கும் சேமா இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. வாதம் 10% பித்தம் 20% கபம் 60% இருக்கலாம். இதே அப்படியே ரிவர்ஸா இருக்கலாம். இது எல்லாமே ஒவ்வொருத்தவங்களுக்கும் மாறும். அதாவது இப்ப நான் இருக்கேன்னா, நான் எங்க அம்மா வயித்துல எம்பிரியாவா இருக்கும்போதே, என்னோட தேகம் இத்தன பெர்சன்ட் உனக்கு இதெல்லாம் நார்மல்னு சொல்லிட்டு அங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருவாங்க. ஃபிக்ஸ் ஆயிடும். அதுவே ஃபார்ம் ஆகும்போது ஒரு காம்பினேஷன் சேரும் இல்லைங்களா? அது ஃபிக்ஸ் ஆயிடும். அத பேஸ் பண்ணி தான் குழந்தை வந்துட்டு வளரவும் ஆரம்பிக்கும். ஸோ, இந்த 9 மந்த்ஸ் குரோத்தும் அத பேஸ் பண்ணி தான் இருக்கும். வெளிய வந்ததுக்கப்புறம், நீங்க வயசாகி 70, 80 வயசு ஆகுற வரைக்குமே, அது உங்களுக்கு நார்மல்னு ஒரு கண்டிஷன் வருதுன்னா, இத பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகே. இந்த நார்மல்ல இருந்து டீவியேஷன்ஸ் வரும்போது, உங்க பாடி என்ன இதுல டீவியேட் ஆகுது? வாதம் அதிகமாகுது, இல்ல வாதம் குறையுது. பித்தம் அதிகமாகுது, இல்ல பித்தம் குறையுது. கபம் அதிகமாகுது, இல்ல குறையுது. இல்ல கபம் குறைஞ்சு வாதம் அதிகமாகுது. அப்படிங்கிற மாரியான இந்த இதுல இருக்கிற இந்த டிஸ்அரேஞ்ச்மெண்ட்ஸ். இத பேஸ் பண்ணி தான் உங்க ஹெல்த் கண்டிஷன்ல வந்துட்டு நீங்க சிக் ஆகுறது. ஒண்ணு கபம் அதிகமானதுன்னா இது வரும். சளி பிடிக்குது. இதே பித்தம் குறைஞ்சாலும் அங்க சளி பிடிக்கும். அது மாரி சளி பிடிக்கிறதுல ஆரம்பிச்சு, உங்களுக்கு பெரிய பெரிய கேன்சர் வர்ற வரைக்கும் இருக்கிற பெரிய கண்டிஷன்ஸ் வரைக்கும், உங்களால இத பேஸ் பண்ணி டயக்னோசிஸ் பண்ண முடியும். இதுக்கு டயக்னோஸ்டிக் டூலா யூரின் வச்சும் நம்ம செக் பண்ணலாம். தென் நாடி பரீட்சா. உங்க நாடிய வச்சும் இத வந்து செக் பண்ணலாம். ஸோ, நான் ஏன் இவ்ளோ நேரம் உங்களுக்கு இத எக்ஸ்பிளைன் பண்றேன்னா, நாளைக்கு காலையில நீங்க இப்ப 3 பேர் கிளாஸ் ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். நாளைக்கு காலையில நீங்க 3 பேருமே இந்த யூரின் டெஸ்ட் அப்படிங்கிறத பண்ண போறீங்க. ஓகேங்களா? அதுக்காக தான் இது இவ்ளோ விளக்கமா சொன்னது. ஓகே. இப்ப எப்படி பண்ணணும் அப்படின்னா, மார்னிங் 6:00 இல்லன்னா பிஃபோர் 6 அதாவது என்னன்னா, எப்படி ஒரு பிரெக்னன்சி கார்ட் டெஸ்ட் பண்ணுவீங்க? காலையில எந்திரிச்சோனே ஃபர்ஸ்ட் இருக்க ஃப்ரெஷ் யூரின், அதுவும் மிட் யூரின் யூஸ் பண்ணுவோமா? அ அதாவது கொஞ்சம் யூரின் போனதுக்கப்புறம் நம்ம அந்த யூரின் கேட்ச் பண்ணி, அதில வந்துட்டு நம்ம பிரெக்னன்சி கார்ட் டெஸ்ட் பண்றோம். அதே மாரி கொஞ்சம் யூரின் போனதுக்கப்புறம் அந்த யூரின் அ ஒரு பேப்பர் கப்ல எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நீங்க வந்து கொஞ்சம் வெளிய வந்து வச்சுடுங்க. 1 ட்ராப் நல்லெண்ணெய். நல்லெண்ணெய மேல வந்துட்டு 1 ட்ராப் மட்டும் விட்டுக்கங்க. நீங்க பாருங்க அந்த நல்லெண்ணெய் இந்த யூரின் மேல எப்படி பரவுது அப்படிங்கிறத வச்சுட்டு, நம்ம வந்துட்டு நம்மளுக்கு என்ன தோஷால என்ன தோஷம் பாதிச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணலாம். அ நீங்க ஃபர்ஸ்ட்டு எண்ணெய் விடும்போது ஃபர்ஸ்ட்டு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. தென் அந்த எண்ணெய் ட்ராப்பு எப்படி பரவுதுங்கிறது தெரியணும். ஸோ, அந்த எண்ணெய் ட்ராப் தெரியிற மாரி உங்க ஃபோன் கேமராவ ஃபோக்கஸ் வச்சுட்டு, அ ஏன்னா வெறுமனே இத மட்டும் எடுக்காதீங்க. அந்த எண்ணெய் ட்ராப் தான் மெயினு. அது எப்படி வருதுன்னு எவ்ரி 15 செகண்ட்ஸ் ஒன்ஸ் அப்படின்னு எனக்கு வந்துட்டு நீங்க 8 பிக்சர்ஸ் அனுப்பணும். ஃபர்ஸ்ட்டு 0 செகண்ட்ல எண்ணெய் ட்ராப் போட்ட உடனே எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட்டு 15 செகண்ட்ஸ்ல
அடுத்து 30 செகண்ட்ஸில், அடுத்து 45 செகண்ட்ஸில், தென் 60 செகண்ட்ஸ், அதாவது 1 மினிட். இதே மாதிரி எகெயின் 1 மினிட் 15 செகண்ட்ஸ், 1 மினிட் 30 செகண்ட்ஸ், 1 மினிட் 45 செகண்ட்ஸ் அண்ட் 2 மினிட்ஸ். தென் தேர்ட் மினிட்னு 1 நிமிஷம் கழிச்சு எடுக்கணும். ஓகேங்களா? இது நீங்கள் எனக்கு எடுத்து அனுப்புங்க. இது எல்லாமே உங்கள் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் இதை பேஸ் பண்ணி நான் இன்னும் டீட்டெயில்டாக உங்களுக்கு வந்துட்டு நான் சொல்கிறேன். நம்ம செஷன் முடியும் போது ப்ராக்டிக்கலாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதை வந்துட்டு இது நீங்கள் எனக்கு எடுத்து அனுப்புங்க. நம்ம இண்டிவிஜுவலாக இப்போ ஞாயிற்றுக்கிழமை மோஸ்ட்லி சாட்டர்டே நைட் நான் என்னைக்குங்கிறத நான் சொல்கிறேன். சாட்டர்டே நைட் ரிவ்யூ வச்சுக்கலாமா இல்லை சண்டே நைட் ரிவ்யூ வச்சுக்கலாமான்னு நான் சொல்கிறேன். அதில் வந்துட்டு நம்ம ரிவ்யூவில் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் இன்னும் டீப்பாக. இதை எதுக்காக நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா சொல்லுங்க மேம். Doctor, can I just take a video, doctor? Do you think that's better? Can, right? Okay. Thank you. வீடியோவும் எடுத்துக்கலாம். வீடியோ எடுத்துட்டா இன்னும் பெட்டர் ஆக்சுவலாக. அந்த ட்ராப் தெரியிற மாதிரி வீடியோ எடுத்துட்டிங்கன்னா எனக்கும் இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. இப்போ இதை எதுக்காக நம்ம இப்போ எதுக்கு உங்களுக்கு எதுக்கு இப்போ இது தேவை அப்படிங்கிற ஒரு கொஷின் வரும் இல்லையா? இது எதுக்காக அப்படின்னா, இது வந்துட்டு நம்ம ஸ்பெசிஃபிக் கிராவிட்டின்னு நீங்கள் யூரின் அனலைசிஸ் பண்ணும்போது ஒரு ஸ்பெசிஃபிக் கிராவிட்டிங்கிற ஒரு டேர்ம் இருக்கும். பிஹெச்யூ மெஷர் பண்ணுவாங்க. இந்த ஸ்பெசிஃபிக் கிராவிட்டியை நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்துட்டு அது ஒரு பொருட்டாகவே எடுத்துக்க மாட்டோம். பட் இந்த டயக்னோசிஸ் ஒரு மாடர்ன் ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது அந்த ஸ்பெசிஃபிக் கிராவிட்டியை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இது மூலியமா அந்த ஆயிலும் அதுவும் மெர்ஜ் ஆகுது. அந்த தனியாக இருக்கிறது ஒன்று போட்ட உடனே நல்லா படரும், மோதிரம் மாதிரி மாறும், இல்லைன்னா ஒரு சைடு மட்டும் இழுத்துட்டு போகும். இதை பேஸ் பண்ணி உங்களோட பாடியில் எந்த வாதா பித்த கபால எது வந்துட்டு அஃபெக்ட் ஆயிருக்குங்கிறத என்னால் கண்டுபிடிச்சி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதுக்கும் நம்மளோட ஓவம் ஹெல்த்தும் வந்துட்டு ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி உங்களோட ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் ஒரு குட்டி க்ரைட்டீரியா வாங்கியிருக்கோமா? உங்களோட ப்ரீவியஸ் ரெக்கார்ட்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அதே மாதிரி நிறைய வந்துட்டு பிளட் டெஸ்ட்ஸ் நம்ம எனக்கு தெரிஞ்சு 2 பேர் வந்துட்டு பிளட் டெஸ்ட்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். விட்டமின் டியில் ஆரம்பிச்சு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இது வித் இப்போ இந்த திரிதோஷாவோட இந்த பேசிக்ஸ் இதோட இன்னொரு குட்டி க்ரைட்டீரியா ஒன்று இருக்குது. தோஷா அனலைசிஸ் அப்படி சொல்லிட்டு அதுவும் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். எனக்கு பெட்டர் கப்புள் 2 பேரோட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரோடது இருந்தாலும் எனக்கு இன்னும் நம்ம பெட்டராக வந்துட்டு கொண்டு போகலாம். இல்லை உங்களது மட்டும் இருக்கு அப்படின்னாலும் ஓகே, நோ ப்ராப்ளம். நம்மளது வந்து நம்ம ஃபஸ்ட்டு இங்கே கான்சென்ட்ரேட் பண்ணிக்கலாம். இது எனக்கு நம்ம நாளைக்கு பார்த்துட்டோன்னா நம்ம வந்துட்டு இன்னும் ஒரு ஒரு நல்ல புரிதலோட நம்மளுக்கு ஃபர்தராக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? சரி. ஓகே. இதுலயே பாருங்க, வாதா பித்தா கபாங்கிறது மெயின். அந்த திரிதோஷாங்கிறது வாத பித்தம் சேர்ந்து இருக்கலாம், மாறி இருக்கலாம், வாத கபம் இருக்கலாம், பித்த கபம் இருக்கலாம், இல்லை சில பேருக்கு 3மே பாதிச்சு இருக்கலாம். தோஷா அப்படிங்கிறது பாதிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் அந்த இடத்துல புரியும். அதை நம்ம ஓரளவுக்கு ரெக்டிஃபை பண்ணோம்னா அசால்ட்டா வந்துட்டு ஈஸியாக கன்சீவ் ஆயிடலாம். ஓகே. இந்த இடத்துல நம்ம பஞ்சபூதாஸ்க்கும் திரிதோஷாக்கும் ரொம்ப இன்டர்லிங்க்டாக இருக்கும். ஆகாஷ், வாயு, அக்னி, ஜலா, பிருத்வி. பிருத்வினா நிலம், ஜலா நீர், அக்னினா தீ, வாயுனா காற்று, ஆகாஷ்னா ஆகாயம். ஓகேவா? இது நம்ம பாடியில் உங்களோட வாதப்பித்த கபால எது அஃபெக்ட் ஆயிருக்கோ அந்த ப்ராப்பர்ட்டி இருக்கிற ஹெர்ப்ஸ் உங்களுக்கு தேவைங்கிறத என்னால் ஐடென்டிஃபை பண்ணலாம். அந்த தேவை இருக்கிற ஹெர்ப்ஸை நீங்கள் சாப்பிடும்போது மூலிகைகள் நம்ம வந்து மூலிகைகள்லாம் ரொம்ப டீப்பாக போவேன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஹெர்பல் பவுடர்ஸாகவே மோஸ்ட்லி அவைலபிளாக இருக்கும். அது நீங்கள் உள்ளுக்கு எடுத்துக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த 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 பிராணன் வந்து உங்களுக்கு அதிகமாகும். அந்த ப்ராப்பர்ட்டி அதிகமாகும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துட்டு சிக்காக இருக்கிறது வந்துட்டு நம்ம ரெக்டிஃபை பண்ணலாம். சரிங்களா? ஓகே. இப்போ நம்ம கொஞ்சம் மாடர்னாக வந்துடலாம். நார்மலாக அனாட்டமி இதில் பாருங்களேன், மேலே வந்துட்டு பியூபிக் போன், ஃப்ரண்ட்டில் பியூபிக் போன் பின்னாடி ஃபஸ்ட்டு நம்ம முன்னாடி இருந்து போகிறோம். பிளாடர் இருக்குது. பிளாடருக்கு பின்னாடி யூட்ரஸ், அதாவது இன்னும் சொன்னால் பிளாடருக்கு மேலே யூட்ரஸ், பிளாடருக்கு ஸ்ட்ரெயிட் பின்னாடி சர்விக்ஸ் இருக்குது, அதுக்கு பின்னாடி ரெக்டம் இருக்குது. நம்ம அந்த பழைய ஏன்ஷியன்ட் கான்செப்டுக்கே வருவோம்.
என்ன அப்படின்னா நம்மளோட நம்ம பாடியில கரெக்டா நம்ம தொப்புளுக்கு கீழே இருக்கிற ஃபுல் ட்ரூ பெல்விஸ் அப்படி சொல்லுவாங்க. சாரி, பெல்விஸ்ல ட்ரூ பெல்விஸ்குள்ள தான் வந்துட்டு இந்த மூணு பார்ட்டும் மெயின் இன்க்ரீடியன்ட் வச்சுப்போமே. இந்த மூணு இன்க்ரீடியன்ட்டும் இருக்கு. பிளாடர், யூட்ரஸ், ரெக்டம். இதுக்கு மேல பெல்விஸ்னு சொல்லிட்டு ரெண்டு கை பிடிக்கிற மாதிரி நம்ம கையில இடுப்புல கை வச்சு நிக்கிறோம் இல்லைங்களா, அந்த பார்ட் இருக்கு. அந்த அது ஃபால்ஸ் பெல்விஸ் ஆக்சுவலா. இந்த பெல்விஸ் ஸ்டார்ட் ஆகுறது கரெக்டா நம்மளோட தொப்புள் அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதிலிருந்து கீழே ஃபுல்லாமே இருக்கிறது எக்ஸ்கிரீட்டரி ஆர்கனா. அந்த ஆர்கனோட ஃபங்க்ஷன் நார்மலா நம்மளோடதுல அபானன்னு ஒரு வாயு இருக்கு. அபானன் ஒரு வாதம் சொல்லிக்கலாம், வாயு சொல்லிக்கலாம். அபானனோட நார்மல் ஃபங்க்ஷன் என்னன்னா, நம்மளோட பெல்விஸ்ல இருந்துக்கிட்டு அதோட ஃபங்க்ஷனை கரெக்ட் பண்ணி கீழே நோக்கி கண்டென்ட்டை வெளியே தள்ளுறது தான் அபானனோட மெயின் ஒர்க்கு. அதாவது யூரின் எக்ஸ்க்ரீட் பண்ணுறது, பின்னாடி வந்துட்டு மோஷன் எக்ஸ்க்ரீட் பண்ணுறது, பிளாடர் இதில் வந்து சாரி யூட்ரஸ்னு எடுத்துக்கிட்டால் அது ப்ராப்பராக பீரியடை வெளியே தள்ளுறது, ஒய் டிஸ்சார்ஜ், இன்டிமசியில் இருக்கும்போது ப்ராப்பராக உள்ள ஸ்பெர்ம் அனுப்புறது, எண்டோமெட்ரியம் லைனிங்கை கரெக்ட் பண்ணுறது, ஓவமை கரெக்டாக ப்ரொடியூஸ் பண்ண வைக்கிறது, அதை ஃபெலோப்பியன் டியூபை கிராஸ் பண்ணி வர வைக்கிறது, இது மாதிரியான இந்த ரீஜனோட நார்மல் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறது இந்த அபானன் தான். மோஸ்ட் ஆஃப் த ஏதாவது கன்செப்ஷனுக்கு ஸ்ட்ரகிள் ஆகிற முக்காவாசி பேருக்கு இந்த அபானனோட அந்த எனர்ஜி இல்லது அபானன் அப்படிங்கிற அந்த ப்ராப்பர்ட்டி, அது செய்யக்கூடிய அந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு ரொம்ப லோவாக இருக்குது. அபானன் லோவாக இருக்குது. அபானன் இஸ் அ டைப் ஆஃப் வாதம். வாதம் வந்து 10 டைப்ஸ் நார்மல் ஃபிசியாலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸில் 10 டைப்ஸ் ஆஃப் வாதம் இருக்குது. அந்த 10 டைப்ஸில் அபானன் அப்படிங்கிறது ஒன்று. அந்த அபானனோட லெவல் ரொம்ப லோவாக இருக்கும்போது உங்களுக்கு வந்துட்டு இதோட நார்மல் ஃபங்க்ஷன் அங்கே அஃபெக்ட் ஆகும். இல்லைன்னா நார்மல் ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கு கஷ்டப்படும். ஸோ நம்ம இதனால தான் வந்துட்டு கன்சீவ் ஆகிறதுக்கும் அவங்க கஷ்டப்படுவாங்க. மோஸ்ட்லி நம்ம டீடாக்ஸ் பீரியடில் கேஸ்டர் ஆயிலை ரெகுலராக எடுத்துக்கங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் சொன்னோமா, எக்ஸ்டர்னலாக கேஸ்டர் ஆயில் அப்ளை பண்ணுங்கிற கான்செப்ட் சொல்கிறோமா, இந்த கேஸ்டர் ஆயில் உங்களோட அபானனை கரெக்ட் பண்ணும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா மோஷனை வெளியே தள்ளும், யூரின் வெளியே போகும், அதாவது அதோட ஃபங்க்ஷன்ஸை ரெகுலேட் பண்ணும். ஓகே, நம்ம இந்த அபானன் இன்டியூஸ் பண்ணுற மாதிரி அபானனை கரெக்ட் பண்ணுற மாதிரியான ஹெர்ப்ஸ் எடுத்துக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அங்கே அதோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே ரெகுலேட் ஆகும், ஃபிசியாலஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே ரெகுலேட் ஆகும், நம்மளுக்கு இன்னமும் வந்துட்டு சப்போர்ட் கிடைக்கும். ஓகே, நான் டீட்டெயில்டாக ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். முன்னாடி யூட்ரஸோட பார்ட்ஸ் இது பார்த்துக்கலாம். ஜஸ்ட் ஒன்ஸ் நம்ம வந்து டச் பண்ணிக்கலாம். கீழே இருந்து போகலாம், வெஜைனாலேருந்து மேலே சர்விக்ஸ் வருது, சர்விக்ஸ்லேருந்து மேலே இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கிறது பாடி ஆஃப் யூட்ரஸ். இங்கே தான் இம்ப்ளான்டேஷன் நடக்கும். ஆன்டீரியர் இது நம்மளுக்கு சைடில் ரைட் லெஃப்ட் அப்பர்னு காட்டுது இல்லையா, நம்ம பாடியில் உண்மையாக எப்படி இருக்கும்னா ஆன்டீரியர், போஸ்டீரியர் அண்ட் அப்பர் ஃபண்டஸ் அப்படி இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த எம்ப்ரியோ வந்துட்டு, அதாவது கரு வந்துட்டு ஆன்டீரியரில் தான் வந்துட்டு இம்ப்ளான்டேஷன் ஆகுது. இந்த இம்ப்ளான்டேஷனுங்கிற இடத்துல நிறையா பேருக்கு இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியர் ஆகும். எப்போனா உங்கள் தைராய்டு லெவல், அதுவும் டிஎஸ்ஹெச் லெவல் 2 to 2.9 இந்த ரேஷியோ, இன்னும் ஐடியலாக சொல்லணும்னா 2 to 2.5 இதுக்குள்ளே இருந்ததுன்னா பாடி சப்போர்ட் பண்ணும். அதாவது எப்படி நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி, மண்ணில் வந்துட்டு சும்மா நார்மலாக இருக்கிற மண்ணில் விதை போட்டால் வளராது. ஆனால் அந்த மண்ணை நம்ம பக்குவப்படுத்தி கரெக்டான ஒரு ரேஷியோவில் ஹியூமிடிட்டி, உரம் எல்லாம் போட்டதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு வீக்கான விதையை போட்டால் கூட இறுகி பிடிச்சிட்டு வந்துடுது இல்லையா, கிட்டத்தட்ட அதே தான் இது. உங்களோட பாடியை பக்குவப்படுத்துறதுக்கு தான் இந்த டிஎஸ்ஹெச் லெவல், எஃப்எஸ்ஹெச், மெயினாக டிஎஸ்ஹெச், ப்ரொலாக்டின் கூட செகண்ட், டிஎஸ்ஹெச் ப்ரொஜெஸ்ட்ரான் தான் இந்த இம்ப்ளான்டேஷனை வந்துட்டு இழுத்து பிடிக்கும். வீக்கான எம்பிரியோவாக இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வெளியே வந்துடும், இம்ப்ளான்டேஷன் ஆகாது. நிறையா பேருக்கு குட் ஸ்பெர்ம் குவாலிட்டி இருக்குது, குட் ஓவம் குவாலிட்டி இருக்குது. பட் இந்த டிஎஸ்ஹெச் லெவல் ஆல்டர் ஆகுது, இல்லைன்னா இந்த நம்மளோட ப்ரொஜெஸ்ட்ரான் லோவாக இருக்குது, இந்த காரணங்கள்னால நம்மளோட இம்ப்ளான்டேஷன் ஆகாமல் வெளியே தள்ளி விட்டுடும். ஸோ இந்த இதில் மோஸ்ட்லி இம்ப்ளான்டேஷன் கீழேயும் போயிடக்கூடாது, சென்டராக இருக்கணும், கரெக்டாக வந்துட்டு பதியணும், கரு பதியணும். இந்த இடத்துல இந்த எண்டோமெட்ரியம் லைனிங் வளருது. எண்டோமெட்ரியம் ரொம்ப க்ரூஷியல் பார்ட். எண்டோமெட்ரியமில் தான் நம்மளுக்கு அந்த கரு வந்துட்டு பதியும். அந்த எண்டோமெட்ரியம் எப்படி இருக்கணும்னா, காயின்ஸை 1 by 1 அடுக்கி வச்சா எப்படி
திட்டா அப்படியே இருக்கும் இல்லைங்களா, லேயரா வச்சோடனே சர்ருன்னு உள்ள போயிடும். அது மாதிரியான எண்டோமெட்ரியம் நம்மளுக்கு வளரணும். ஒருவேளை பீரியட் வருது, உங்களுக்கு 5 டேஸ் ப்ளீடிங் இருக்கிறது ஐடல். ரொம்ப நல்லது. 3 டேஸ் தான் ப்ளீடிங் இருக்கு. அதுவும் ஒரு நாளைக்கு ஒரு பேடே ஃபுல்லா நனையறதே கஷ்டமா இருக்குன்னா, ப்ராப்பரான பிளட் ஷெட் ஆகலன்னு அர்த்தம். எண்டோமெட்ரியம் எப்படி அப்ப ஷெட் ஆயிருக்கும்னா, அங்கங்க மட்டும் வந்துட்டு ஷெட் ஆயிருக்கும். நெறைய இடத்துல அப்படியே திட்டு திட்டா உள்ளேயே இருக்கும். நெக்ஸ்ட் சைக்கிள் அடுத்து 5த் டே வந்ததுக்கப்புறம் அடுத்து புதுசா எண்டோமெட்ரியம் லைனிங் மேல ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும் இல்லையா? அப்படி ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கிறது, அந்த திட்டு திட்டா இருக்கிறதுக்கு மேலேயே ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சுடும். நம்மளுக்கு ஆனா ஒரு ஒரு குட் எண்டோமெட்ரியம் லைனிங் எப்படி இருக்கணும்? லைன் பை லைனா இருக்கணும். நீங்க இதே ஃபாலிகுலர் ஸ்டடி பண்றீங்க அப்படின்னா, உங்க எண்டோமெட்ரியம் டே 5 அன்னைக்கு நீங்க செக் பண்ணும்போது, இன்னும் ஐடியலா சொன்னா டே 3 அன்னைக்கு நீங்க பார்க்குறீங்க அப்படின்னு வச்சுப்போமே, அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எண்டோமெட்ரியம் லைனிங் 5க்கு உள்ள இருக்கணும். எண்டோமெட்ரியம் லைனிங்கோட திக்னஸ். மோஸ்ட்லி டே 2 அண்ட் டே 3ல வந்துட்டு உங்களுக்கு ஃபாலிகுலர் ஸ்டடியில பார்ப்பாங்க. உங்களோட இது ஆண்ட்ரல் ஃபாலிகுலர் கவுண்ட் ஏஎஃப்சி எத்தன இருக்கு அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அதாவது ஏஎஃப்சி அப்படின்னா, அந்த சைக்கிள்ல என்டர் ஆகுற அந்த ஃபாலிக்கிள் எல்லாத்தையும் ஏஎஃப்சி கவுண்ட் அப்படிம்பாங்க. இதுதான் வந்துட்டு இந்த சைக்கிள்ல டெவலப் ஆக போகுது அப்படிங்கிற ஃபாலிக்கிள்ஸ் எல்லாமே. அன்னைக்கே உங்க எண்டோமெட்ரியமையும் செக் பண்ணுவாங்க. ஐடியலா அது 5க்கு உள்ள இருந்ததுன்னா, ப்ளீட் நல்லா ஷெட்டிங் ஆயிருக்கு. எண்டோமெட்ரியம் எல்லாமே நல்லா ஷெட் ஆயிடுச்சு. அதனால தான் அதோட திக்னஸ் 5ன்னு கம்மியா இருக்குன்னு அர்த்தம். ஒருவேள அன்னைக்கே உங்களுக்கு 6 இருக்கு, 5.8 அப்படி இருக்குன்னா, ப்ராப்பரா ஷெட் ஆகல, திட்டு திட்டா இருக்குங்கிறது அர்த்தம். நெறையா மெடிசின்ஸ் நீங்க கவனிச்சீங்கன்னா, மெடிசின்ஸ்ங்கிறத விட உங்களோட ஹெர்ப்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றது எல்லாமே, இந்த பீரியட் ஆன ஒரு 5 நாளுக்கு எடுத்துக்கங்க அப்படிங்கிறது தான் வந்துட்டு நெறையா முக்கியமான மெடிசின் இன்டேக் இருக்கும். இந்த 5 டேஸ் அப்படிங்கிறது நார்மலாவே பாடியோட டீடாக்ஸ் பீரியட், எலிமினேஷன் பீரியட் இல்லையா? உள்ள வந்துட்டு அதே மாரி எண்டோமெட்ரியம் நல்லா வந்து ஃபுல்லா வெளிய ஷெட் ஆயி போயிடணும். ஃபர்ஸ்ட்டு திங். செகண்ட் திங் உங்க ஓவரியிலிருந்து ஃபாலிக்கல் ஏஎஃப்சி கவுண்ட் அந்த ஆண்ட்ரல் ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட் ஆகுறது நல்லா நெறைய கொஞ்சம் ஸ்டிமுலேட் ஆயி பூஸ்டப் ஆயி ஸ்டிமுலேட் ஆயி வேகமா வளர ஆரம்பிக்கணும் இல்லையா? டே 5லயே எல்லாமே எஃப்சி கவுண்ட் இவ்ளோ இவ்ளோன்னு வளர ஸ்டார்ட் ஆயி நம்மளுக்கு ஒரு ஒரு இது வந்து வளர ஆரம்பிச்சுரும். டே 2ல சூஸ் ஆகும். டே 5ல வெளிய வந்துடும். அவுட்டர் சர்ஃபேஸ்க்கு வந்து வளர ஆரம்பிச்சுரும். ஸோ நீங்க எந்த பீரியட் உங்களுதுல ரொம்ப வந்துட்டு குரூஷியல்னா, ஓவுலேஷன் இம்பார்ட்டன்ட் பீரியட் தான். அது சேர்றதுக்கு. அந்த ஓவுலேஷன்ல ஒரு குவாலிட்டியான ஓவம் வரணும். ஒரு நல்லா வந்துட்டு எண்டோமெட்ரியம் லைனிங் சும்மா சூப்பர் குட்டா இருக்கணும் அப்படின்னா, நீங்க அந்த சைக்கிளோட பீரியட்ல டே 1 டூ டே 5 நல்லா வொர்க் பண்ணணும். அதாவது அந்த இடத்துல நீங்க என்ன எடுத்துக்கிறீங்க, உள்ளுக்கு எடுத்துக்கிறீங்க, உங்க பிசிக்கல் ஒர்க் எப்படி இருக்குதுங்கிறது தான் உங்க ஓவுலேஷனையே டிட்டர்மைன் பண்ணும். இன்னும் நம்ம ஹார்மோன் லெவல்ல செக் பண்ணணும்னா, டே 2ல தான் எல்லா ஹார்மோன்ஸும் நம்ம பார்க்குறோம். இல்லையா? ஏன் அப்டின்னா, டே 2ல தான் உங்க ஹார்மோன்ஸ் எல்லாமே பேஸ் லெவலுக்கு வந்திருக்கும். நீங்க அந்த ஃபர்ஸ்ட் 5 டேஸ் எடுத்துக்கிற அந்த ஹெர்ப்ஸு, உங்க இந்த ஃபங்ஷன்ஸ் எல்லாத்தையும் ஸ்டிமுலேட் பண்ணும். அட் த சேம் டைம் உங்க ஹார்மோன் எல்லாத்தையும் அதோட பேஸ் லைனுக்கு கொண்டு வரும். பேஸ் லைன்னா ரொம்ப அடி பா லோவர் பார்டருக்கு கொண்டு வரும். அ இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் 5 டேஸோட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு வீக்கான ஃபாலிக்கிள் உள்ள என்டர் ஆகுதுன்னாலும், ஃபர்ஸ்ட் 5 டேஸ்ல நீங்க குடுக்குற ஃபுட் அண்ட் ஹெர்ப் சப்ளிமெண்ட்ஸ் என்ன ஆகும்னா, வீக்கான ஃபாலிக்களையும், ஒரு ஓவம் இருக்கிற ஒரு குட் ஃபாலிக்கலா வந்துட்டு வளர வைக்கும். பொறக்கிற குழந்தை வீக்கா இருந்தாலும், அம்மா நல்லா வளர்த்தாங்கன்னா, ஆ தெம்பா வளர்க்குறாங்க அப்படின்னா, ஆரோக்கியமா இருக்குன்னா, அது குழந்தை நல்ல பூஸ்டப் ஆயி மேல வந்துரும் இல்லையா? அதே மாரி தான். ஒவ்வொரு சைக்கிள் டே 2லயும் உங்களுக்கான அந்த ஓவம் ரெடி ஆகுது. மேபி அந்த ஓவம் உங்களோட குழந்தையா வெளிய வர்ற அளவுக்கு நீங்க தான் அதுக்கு வந்துட்டு சப்போர்ட் குடுக்கணும். ஓகேவா? ஓகே. இது வந்துட்டு இந்த டே 1 டூ டே 5க்கான இம்பார்ட்டன்ட் முக்கியமானது. எண்டோமெட்ரியம்லேருந்து அப்படியே மேல போறோம் அப்படின்னா, ஃபெலோப்பியன் டியூப். சில பேரோட ப்ராப்ளம் இந்த ஃபெலோப்பியன் டியூப் வந்துட்டு ஏதோ ஒரு காரணத்தினால உள்ள வந்துட்டு ஃபைபர் ஃபார்ம் ஆயிடுது. ஐ மீன் ஈஸியா சொல்லணும்னா, அந்த டியூப் அடைச்சிக்குது. பேட்டன்ட் அதாவது பைப் மாரி இந்த சைடு இருந்து போறது, அந்த சைடு வெளிய வரணும். அப்படி வராம சில பேத்துக்கு அடைச்சிக்குது. இது நெறைய விஷயங்கள் இன்ஃபெக்ஷன்ஸ், இன்ஃப்ளமேஷன் ஆகுது அப்படின்னு அத சொல்லலாம்.
இன்ஃபெக்ஷன்ஸ்னால இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த டைம் இன்ஃபெக்ஷன்ஸ்னால இருக்கும். இல்ல சில சமயம் ஏதாவது அடிபடுறதுனால, சில சமயம் சின்ன வயசுல வந்த இன்ஃபெக்ஷன நம்ம சரியா ட்ரீட் பண்ணியிருக்க மாட்டோம். அது ப்ரொலாங் பீரியட் ஆகும்போது அங்க ஃபைப்ரஸ் ஃபார்ம் ஆகி அடைச்சிறது. இது மாரி நெறைய விஷயங்கள்னால இந்த ஃபிலோப்பியன் டியூப் பிளாக் அப்படிங்கிறது இருக்கு. ஃபிலோப்பியன் டியூப் பிளாக்கையும் நம்ம வந்துட்டு ஓரளவுக்கு நம்ம ரெக்டிஃபை பண்ணி கொண்டு வந்துரலாம். அதோட காசு என்னன்னு தெரிஞ்சுக்கும்போது ரெக்டிஃபை பண்ணி கொண்டு வந்துரலாம். தென் கீழ வந்தோம் அப்படின்னா, ஓவம், ஓ ஓவரி ஓவரியில தான் நம்மளோட மெயின் ஓவம் வளர்றது. நெறைய ஃபாலிக்கல் நெறைய பேருக்கு ஒரு இது இருக்கும். நான் என் ஃபாலிகுலர் ஸ்டடி நார்மல்னு சொல்றாங்க. கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, டே 12 வரும்போது நல்லா 2 சென்டிமீட்டருக்கு நல்லா வளர்ந்திருக்கு ஃபாலிக்கல். ரப்ச்சர் ஆகுது. ரப்ச்சர் இன்ஜெக்ஷன் போடாமலேயே ரப்ச்சர் ஆகுது. நாங்களும் வந்து சேர்ந்திருக்கோம். ஆனா, அங்க கன்செப்ஷன் மட்டும் நடக்க மாட்டேங்குது. எண்டோமெட்ரியம் லைனிங் நல்லாருக்கு. எல்லாமே நல்லாருக்கு. ஆனா, எங்களுக்கு ஏன் அங்க வந்து கிளிக் ஆக மாட்டேங்குது? அப்படிங்கிற கண்டிப்பா அந்த இது வந்துட்டு இருக்கும். இல்லையா? அது எதனால அப்படின்னா, வெளியில இருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு ஓவரியில ஃபாலிக்கல் இருக்குங்கிறது மட்டும் தான் நம்மளால அந்த ஸ்கேன்ல பார்க்க முடியும். அந்த ஃபாலிக்கல் அப்படிங்கிறது ஒரு கோழி முட்டை மாரி. கோழி முட்டைக்குள்ள மஞ்சக்கரு இருக்கா? இல்லையாங்கிறது முட்டைய உடைச்சு உள்ள பார்த்தா தானே தெரியும். அதே மாரி தான் நம்மளோட ஃபாலிக்கிள்குள்ள ஓவம் கருமுட் அ ஐ மீன் முட்டை, அந்த ஓவம் இருக்கா? இல்லையாங்கிறது ஸ்கேன் பண்ணா தான் தெரியும். ஸ்கேன் நார்மலா நம்மளோட இந்த மாரி டிவி ஸ்கேன், யுஎஸ்ஜி பண்றனால பண்ண முடியாது. ஐவிஎஃப் பண்றவங்கள்து வெளிய எடுத்து பண்றதுல தான் ஸ்கேன்னு ஒண்ணு இருக்கும். ஸோ, இ அன்ஐடென்டிஃபைடு இன்ஃபெர்டிலிட்டி அப்படிம்பாங்க மோஸ்ட்லி. அதாவது கன்செப்ஷன் பிளான் பண்றவங்களுக்கு என்ன காரணம்னு தெரியல அப்படிங்கிறது. இது வந்துட்டு இந்த ஓவம் அங்க சில பேருக்கு, சில கண்டிஷன்ஸ்ல இல்லாமலும் இருக்கும். ஆனா, கரெக்ட்டா நீங்க லைஃப் ஸ்டைல் எடுக்கும்போது, அந்த சைக்கிள் ஸ்டார்ட்டிங்ல நீங்க கரெக்ட்டான ஹெர்ப்ஸ் எடுக்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா அந்த ஓவமையும் பூஸ்ட் அப் பண்ணி, குட்டியா இருக்கிற ஓவம கூட நல்லா வளர வச்சரலாம். ஓகேவா? ஓகே. இப்போ டே 1 டூ டே 5 ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த இம்பார்ட்டன்ட் வந்துட்டு நம்ம எப்படி அந்த டைம்ல பார்த்துக்கிறோம் அப்படிங்கிறத வச்சு தான் இருக்கு. பாடி ஹாஸ் த பவர் டு ஹீல் இட்செல்ஃப். ஆல் வி நீட் டு டூ இஸ் சப்போர்ட்டிங் அவர் பாடி டு ஹீல். ஓகே. உங்களுக்கு இப்ப நம்ம பேசினதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா சொல்லுங்க. நம்ம வந்துட்டு அத பத்தி இன்னும் டீட்டெயில்டா பேசலாம். Nothing, doctor. So good. Thank you. ஓகே, ஓகே. ஒரு ஒரு அவுட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் மோஸ்ட்லி உங்களுக்கு வந்திருக்கும். அதே மாரி இத எல்லாமே நம்ம ரெக்டிஃபை பண்ணி கொண்டு வந்துரலாம். அந்த கான்ஃபிடென்ட் மட்டும் எப்பயும் வச்சுக்கங்க. ஆ நம்ம கரெக்ட்டா போணும். பாத் கரெக்ட்டா இருந்ததுன்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்மளது வந்துட்டு இது பண்ணிக்கலாம். ஓகே. நம்ம எகெயின் டாக்டர் சாரி, ஆ பிஃபோர் யூ மூவ் ஆன், நீங்க ம். அந்த வாத பித்த கபத்தை நீங்க ஷோ பண்ணீங்களே, அதுல வந்து பித்தத்தை வந்து நீங்க அக்னியும் ஜலத்திலையும் நீங்க வந்து மேப் பண்ணிருந்தீங்க. ஸோ ஜஸ்ட் டு கிளாரிஃபை டாக்டர், பிகாஸ் பித்தம் வாட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் இஸ் ஆல்வேஸ் அக்னி, நெருப்புன்னு. எஸ். ஜலமும் எப்படி டாக்டர் அதுங்க சேருச்சுன்னு கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? ஆக்சுவலா பித்தம் வந்து அக்னி மட்டும் தான். ஒரே நிமிஷம் இருங்க. அக்னி மட்டும் தானா? ஓகே. ஆ அக்னி ஆ மட்டும் தான். ஒரே நிமிஷம். நான் திரும்பி எடுக்கிறேன். ஏன்னா பித்தம் மட்டும் தான் சிங்குலரா இருக்கும். ஆ ஆ ஆ கரெக்ட் டாக்டர். ஆக்சுவலா இது மேப்பிங் கொஞ்சம் இதுவா இருக்கு. ஜலா இதாச்சு. ஓகே வந்துட்டு ஓகே, நோ ப்ராப்ளம். அக்னி வந்துட்டு பித்தம் மட்டும் சிங்குலரா தான் இருக்கும். ஆகாஷ் அண்ட் வாயு சிங்குலரா? வந்து சேர்ந்தது வாதா. அண்ட் பிருத்வி அண்ட் ஜலா ஓகே. சேர்ந்தது கபா. அக்னி மட்டும் பித்தம். அது தவா. எப்பயுமே சிங்கிள் தனியா இருக்கும். இன்னும் சொல்லணும்னா இந்த ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டி இருக்கிற பிளான்ட்ஸ் இருக்கு. நம்ம எடுத்துக்கிற ஒவ்வொரு பிளான்ட்டுக்கும் இதோட ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டி வரும். அத பேஸ் பண்ணி நம்ம பாடியில வாதா, பித்த, கபால எது டாமினன்ட்டா இருக்கு, குறைவா இருக்குங்கிறத வச்சு, உங்க உங் அ அந்த ப்ராப்பர்ட்டி எந்த ப்ராப்பர்ட்டி இருக்கிற ஹெர்ப்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி, இதோட இன்ஃப்யூஸ் பண்ணி நம்ம குடுக்கணும். நெறைய சொல்லுவாங்க இல்லைங்களா?
வெந்தயம் சாப்பிட்டா ம். வந்து சுகர் குறையும். வெந்தய பவுடர் எடுத்து குடிங்க. ஜீரா ஆமா, வாட்டர் குடிங்க. ஆமா. அது இது எல்லாமே ஜென்ரலா எல்லாருக்கும் ஓரளவுக்கு ஒர்க் பண்ணும். நீங்க கவனிச்சீங்கன்னா எல்லாருக்குமே எல்லாமே ஒர்க் பண்ணாது. வேலை செய்யாது. வேலை கரெக்ட். செய்யாது. சில பேருக்கு மட்டும் தான் வேலை செய்யும். ம். ஜென்ரலா இருக்கிற ஒரு மிஸ்கன்செப்ஷன் அது. இத நம்ம பாடியில என்ன ப்ராப்ளம்ங்கிறது இத வச்சு நம்ம அனலைசிஸ் பண்ணி, அதுக்கான ஹெர்ப நம்ம குடுக்கும்போது, ம். ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு உங்களுக்கு கிளிக் ஆகும். ஓகே. இதனால ஓகே தான் உங்களுக்கு டாக்டர். அந்த குழந்தை பொறக்கும்போதே ஒண்ணு ஃபிக்ஸ் ஆகுது. அதுதான் நம்மளோட நார்மல் ஸ்டேட்டு அப்படிங்கிற அந்த கதையெல்லாம் நம்ம அதுக்காக தான் அத உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நான் கிளாரிஃபை பண்றேன். எல்லாமே எல்லாருக்கும் ஒர்க் ஆகாது. நம்மளது ஒரு யூனிக் பாடி. யூனிக்கான விஷயம். அதுக்கு நம்ம எப்படி சப்போர்ட் குடுக்குறோம் அப்படிங்கிறத தான் நம்ம உள்ளுக்குள்ள போறோம். ஓகே. தேங்க் யூ டாக்டர். ஓகேங்க. ஓகே. ஒரே நிமிஷம். நம்ம வந்துட்டு இன்னும் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்க்க போறோங்கிறத ஒரு அவுட்ரு வியூ மாரி நான் உங்களுக்கு குடுக்குறேன். ஹார்மோன்ஸ் பத்தி நம்ம பார்க்க போறோம். ஏன்னா, இன்னைக்கு நம்ம ஒரு சில விஷயங்கள் பேசணும் இல்லையா? ஓகே. நம்ம ஹெச்பிஓ ஆக்சஸ் பத்தி பார்க்கலாம். ஏன்னா, இது ரொம்ப இது பத்தின அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சுன்னா, நம்ம எங்க வொர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாடர்ன் பார்ட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சிரும். கட் நம்மளோட ஹார்மோன் லெவல் எந்த டைம்ல எப்படி இருக்கணும்? இதுல பாருங்க புரோஜெஸ்டரான், ஈஸ்ட்ரோஜன், எல்ஹெச், எல்லாம் மார்க் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே இந்த ரிப்பனிங் ஆஃப் ஃபாலிகல் நீங்க ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? இந்த 0 குட்டியா இருக்குல்ல அந்த இது. அந்த லாஸ்ட்ல இருங்க. ஸ்டார்ட் ஆஃப் த சைக்கிள்னு இருக்கிற இடத்துல பாருங்க எல்லாமே அதோட பேஸ்ல இருக்கு. தென் சைக்கிள்குள்ள என்டர் ஆகும்போது தான் அது அதிகமாறதும், குறையிறதும், திரும்ப அதிகமாறது அப்படிங்கிறது எல்லாமே வந்துட்டு மாறுது. ஸோ அந்த ஸ்டார்ட்டிங் டே 1 டூ டேஸ் எல்லாமே பாருங்க டே 7 அந்த ரைஸ் ஸ்டார்ட் ஆயிருது. இந்த டே 2 அண்ட் டே 3ல உங்களோட ஹார்மோன்ஸ், உங்களோட ஷெட் ஆற அந்த எண்டோமெட்ரியம் லைனிங் கம்ப்ளீட்டா ஷெட் ஆகுதா? இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். உங்களோட ஆண்ட்ரோஃபாலிகுலர் கவுண்ட் உள்ளுக்குள்ள எத்தனை ஃபாலிகுல் என்டர் ஆகுது? எல்லாமே வந்துட்டு இந்த டே 1 டூ டே 5 உங்க ப்ளீடிங் சூப்பரா இருக்கு அப்படிங்கும்போது, அந்த அந்த சைக்கிள்ல நம்ம தாராளமா பிளான் பண்ணலாம். சொல்லுங்க மேம். டாக்டர் இப்போ இந்த இந்த டே 40 நீங்க ஓவுலேஷன் போட்டிருக்கீங்கல்ல, will it ம். be same for all the women நோ, 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 or நோ. for those only having regular menses cycle? ஆ ஆக்சுவலா இது வந்துட்டு இந்த ஓவுலேஷன் டே ட்ராக் பண்றதுங்கிறது ஒரு ஆர்ட். என்ன கேட்டா. நம்ம இனி வந்து இது ஒவ்வொன்னும் ஓகே. தனித்தனியா ஃபர்ஸ்ட் மென்சுரல் ஃபேஸு, ஃபாலிகுலர் ஃபேஸு, ஓவுலேட்டரி ஃபேஸ்ன்னு தனித்தனியா பேசலாம். தனித்தனியா செஷனே கொண்டு வரலாம். உங்களுக்கு அப்ப அத பத்தின ஒரு டீப் ஓகே. அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஓவுலேஷன் ட்ராக்கிங்கிறது எல்லாருமே அந்த கிட் வச்சுக்கிறாங்க. கிட் செக் பண்ணி எனக்கு வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. ஓகே. அது குட். ஆனா, அது எல்லா டைமும் கரெக்ட்டா இருக்குமா அப்படிங்கிறது தெரியாது. கரெக்ட்டா 36 ஹார்ஸ் கணக்குன்னு ஒண்ணு இருக்கு. அந்த 36 ஹார்ஸ் அப்படிங்கிற அந்த பீரியட கரெக்ட்டா இருக்குமா அப்படிங்கிறதும் நம்மளுக்கு வந்துட்டு அதுவும் கொஸ்டின் தான். ஆனா, இத நம்ம இன்னும் அக்யூரேட்டா எப்படி ட்ராக் பண்ணலாம்னா, நம்ம சர்விக்கல் மியூக்கஸ் வச்சு, பாடி டெம்பரேச்சர் வச்சு, இது மாரி இன்னும் சில சைன்ஸ் வச்சு வந்துட்டு நம்ம வந்துட்டு ஓவுலேஷன கனெக்ட் பண்ணலாம். அது நம்ம ரொம்ப ரொம்ப கவனமா நம்ம பாடி ரெஸ்பாண்ட் பண்றத கவனிக்கணும். அப்ப வந்துட்டு நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகே. நம்ம அத எப்படி ட்ராக் ஓகே. பண்றது? ஓகே. அந்த You டைம்ல will என்ன run through with us on that as well. மேம் சாரி டாக்டர். நீங்க நீங்க சொல்லுவீங்களா? அது அது எப்படி செக் பண்ணது கூட சொல்லுவீங்களா? அந்த ஓவுலேஷன். You will கண்டிப்பா. cover that, right? கண்டிப்பா கவர் பண்ணுவோம். இப்ப Okay. வந்துட்டு Thank you, doctor. இன்னைக்கு ஜஸ்ட் பேசிக்ஸ். Okay. ஏன்னா ஒரே நாள் நெறைய ஸ்டஃப் குடுத்தோம்னா வந்துட்டு உங்களுக்கு ஒரு கன்ஃப்யூஷன் ஆயிடும். அதனால பேசிக்ஸ் இன்னைக்கு பார்த்துருக்கிறது. Thank you. நாளைக்கு வந்துட்டு Mhm. ஹார்மோன்ஸ் ரிலேட்டடா பார்க்கலாம். எந்த டேல எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்த பத்தியும் பேசலாம். நாளைக்கு இல்ல. நாளைக்கு ஃப்ரைடே இல்லைங்களா? சாட்டர்டே ஈவினிங் நம்ம கிளாஸ் வச்சுக்கலாம். Mm. சாட்டர்டே ஈவினிங் நம்ம நம்ம Okay, doctor. எகைன் வச்சுக்கலாம். அத ஃபாலோ பண்ணி ரிவ்யூ இருக்கா என்ன அப்படிங்கிறதும் நம்ம பார்த்துக்கலாம். நீங்க அதுக்குள்ள வந்துட்டு இந்த வாதா பித்த Mm. கபா இது இது பண்ணிடுங்க. நான் நாளைக்கு நீங்க இத சென்ட் பண்ணிடுங்க. நம்மளோட டிஸ்கஷன் நம்ம அடுத்த நாள் கூட நம்ம வச்சுக்கலாம். இது ஒரு 2 மினிட்ஸ் தான் ஆகும். Okay. நீங்க ஒரு பேப்பர் கப்ல நீங்க யூஸ் பண்ணிட்டு அத டிஸ்கார்ட் பண்ணிக்கிட்டாலும் ஓகே. இது மட்டும் கொஞ்சம் பார்த்து எனக்கு சென்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஏன்னா உங்களுது இன்னும் Okay, டீட்டெயில்டான doctor. பிளானா இருக்கும். உங்க பிளான் வர பிளான்.
ஹெர்ப்ஸ் யூஸ் பண்றனால, அது நம்ம பவுடர்ஸா எடுத்துக்கலாம். இல்ல சில இது வந்துட்டு மெடிசினல் ஃபார்ம்ல எடுத்துக்கிட்டா பெட்டரா இருக்கும் அப்சார்ப்ஷன் அப்படின்னா, நான் உங்களுக்கு சஜெஸ்ட் பண்றேன். உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்க எடுத்துக்குவீங்க. ஏன்னா நமக்கு ரிசல்ட் அட் த எண்ட் ஆஃப் த டே ரிசல்ட் இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஸோ நம்ம அதுக்கும் சேர்த்து நம்ம ஒர்க் பண்ணலாம். ஓகே டாக்டர், டெஃபினெட்லி. தேங்க் யூ. ஓகே. நான்